நெக்ஸ்ட் கொஸ்டின். சிஸ்டர், நானும் 4th மந்த் ப்ரெக்னென்ட். உங்கள் டெலிவரி டேட் எப்போ? எனக்கு வந்துட்டு டெலிவரி டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா January 2 கொடுத்துருக்காங்க. 2/1/2027 January 2 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன டேட்டு அப்படின்றத இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு எல்லாமே என்னென்ன ஹாஸ்பிட்டல், என்ன டேட்டு, என்ன ஏது, எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி நார்மலா சி செக்ஷனா எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. பார்த்து கவனமா இருங்க சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்பவே பார்த்து கவனமா இருக்கேன். அதனால தான் என்னோட வீடியோஸ்லாம் அவ்வளோவா வராமல் இருந்ததுக்கான ரீசன். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்கேன். தேங்க்ஸ், உங்களோட கேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த கொஸ்டின். செகண்ட் பேபி அவ்வளோ பெயின் இருக்காது, சேஃபா இருங்க அக்கா. வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பேபி வரும்னு ஆசை? நம்ம வந்து செகண்ட் பேபி, ஃபர்ஸ்ட் பேபி, தேர்ட் பேபி, ஃபோர்த் பேபி, இதெல்லாம் எல்லா பேபிக்குமே பெயின்ன்றது இருக்கதான். நார்மல் சி செக்ஷன் வந்துட்டு சி செக்ஷன்னாலுமே வருஷம் ஃபுல்லாக பெயின் இருக்க தான் செய்யும். நார்மல்னாலுமே பெயின் இருக்க தான் செய்யும். எத்தனை பேபி பெற்றாலுமே நம்மளுக்கு பெயின் இருக்க தான் செய்யும். ஸோ வந்துட்டு பெயின் இருக்கிறத நம்ம வந்துட்டு அதை பற்றி நினச்சோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சேஃபாக இருங்க. ஓகே ஓகே ஓகே. இது வந்துட்டு ஒரு ப்ரோ அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே ப்ரோ, சேஃபாக இருக்கேன். வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு எனக்கு 4th மந்த்து தான் நடக்குது. ஸோ இன்னும் மந்த் வர வர நான் வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். நெக்ஸ்ட், என்ன பேபி வரும்னு ஆசை? எனக்கு வந்துட்டு எந்த பேபி வந்தாலுமே ஓகே தான். இருந்தாலும் மனசுக்குள்ள இருந்துனா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாப்பா இருக்காங்க, அதனால பாய் பேபி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது உள்ள இருந்து எனக்கு எல்லாத்துக்குமே அது பிளட்லயா ஊர்னதா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு வீட்டில் கேர்ள் இருந்தா ஒரு வீட்டில் பாய் இருக்கணும், பாய் இருந்தா கேர்ள் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு குட்டியா ஒரு ஓரத்துல வந்து பையன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் எனிவேஸ் நம்ம கையில இல்ல. காட் கிரேஸ். பொண்ணோ பையனோ நல்லபடியா ஆரோக்கியமா பிறந்தா நல்லது. எனக்கு அகெயின் ஒரு பொண்ணு பிறந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் பையனை கம்பேர் பண்ணும்போது. அதுக்காக நான் பையனை தப்பா சொல்றேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ எனிவேஸ் எதுனாலும் ஓகே தான். அதே மாதிரி ஒரு குட்டியா ஒரு ஓரத்துல பையன் இருந்தா, பொண்ணு இருக்கிறதுனால பையன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு பையன் பிறந்தாலும் பொண்ணு பிறந்தாலும் ஓகே தான். பொண்ணு பிறந்தா சேடா அப்படின்னா கிடையாது. எனக்கு பொண்ணு பிறந்தாலும் ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சிஸ்டர், எனக்கும் செகண்ட் பேபி 45 days ஆகுது. பேக் பெயின், அடிவயிறு வலி இருக்கு. ப்ராப்ளமா சிஸ்டர்? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் எதையும் பார்த்து பயப்பட வேண்டாம். நான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலை. ஸோ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணலை. சாரி, மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் சொல்கிறேன்ற மாதிரி நினச்சிட்டு நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணாமல் இருந்திருக்கேன். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா பெட் ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்ன உங்களுக்கு சாப்பிட பிடிக்குதோ நல்லா சாப்பிடுங்க. ஓகே, எதையும் நினச்சி பயப்படாதீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அதனால பெயின், அடிவயிறு வந்தது அப்படின்னா அது ஒருத்தவங்க உடம்புக்கு ஒரு சிம்டம்ஸ் வந்து காட்டும். ஸோ அதுக்காக நம்ம பயப்படக்கூடாது. ஓகே, கடவுளை வேண்டிட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கணும். யார் துணை இல்லைனாலும் கடவுள் துணை இருந்தால் நம்ம வந்துட்டு கடைசி வரைய நல்லா இருப்போம். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே கைஸ், இந்த கொஸ்டினுமே முடிஞ்சிச்சு. நான் 2 வீடியோக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஜிஹெச் செக்அப் போன வீடியோவில் என்ன கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் வந்துட்டு ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ஏதாவது வந்திருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து படிச்சு காமிக்கிறேன். ஓகே, இந்த இதில் வந்துட்டு இந்த ஜிஹெச் போன வீடியோவில் வந்து என்ன கமெண்ட்னா, பார்த்து சேஃபாக இருங்க அக்கா. அதுவுமே பாப்பா தான் சொல்லியிருக்கா. ஓகே,
நான் சேஃபாக தான் இருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த கொஸ்டின் வந்துட்டு தேங்க்யூ. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடாத அண்டு ஆயில் ஓவராக இருக்க ஸ்நாக்ஸ் சாப்பிடாத ஃப்ரூட்ஸ் அண்டு ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க அக்கா. என்ன பண்ணுறது, என் வாய் அங்கே தானே கேட்குது, ஜங்க் ஃபுட் தான் ஏதாவது சாப்பிடணும். அப்போதைக்கு பசிக்கு வந்து இதை சாப்பிட்டா கொஞ்சம் பசி அடங்குன்ற மாதிரி எது கிடைக்குதோ அதை சாப்பிட்ருவேன். இதை தான் சாப்பிடணும், இதை ஃப்ரூட்ஸுமே நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால ஜங்க் ஃபுட்ஸ் வந்து ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டேன். பசிக்கிற டைமில் வந்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு அவங்க வரும்போது டக்குன்னு இதை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு சாப்பிடணும்னு தோணும்ல, ஒரு கிரேவிங்ஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்துட்டு அதை வாங்கி சாப்பிடுவேன். இப்போ வந்துட்டு அவ்வளவா ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். முந்தி மாதிரிலாம் வீடியோஸ்லாம் வந்திருக்காது. ஸோ சாப்பிட்ருக்கவும் மாட்டேன். அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, நீங்கள் சொல்கிற கொஸ்டினுக்கு ஓகே டன். நான் ஃப்ரூட்ஸ் அண்டு ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது. நான் வீடியோஸில் சொல்கிறேன் வர வர. ஓகே, அடுத்து வந்துட்டு ஒரு எனக்கு வந்து பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன். அதில் வந்துட்டு கமெண்டு, அதுக்கான ஒரு கமெண்ட் தான், செவரொட்டி ஈரல் சாப்பிடுங்க சிஸ்டர். சுத்தமாக எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. செவரொட்டி ஈரல் ஐயோன்னு இருக்கும். எனக்கு வந்துட்டு அது நார்மலாக நான் வந்து பிஃபோர் மேரேஜுமே எங்கள் வீட்டில் எனக்கு அது மாதிரி கொடுப்பாங்க. அப்பயுமே எனக்கு அது பிடிக்காது. ஆனால் சுத்தமாக இது எனக்கு அப்பயே கொமட்டிட்டு வரும். இப்போ நான் அதை எப்படி சாப்பிட, எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால கொஞ்சம் வெஜ் ஐட்டம், வெஜ்ஜில் வந்து சாப்பிட்டா எது பிளட்டு அப்படின்றதையுமே நான் சாப்பிட்டு இந்த மந்த் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ கொடுக்குறேன். பட் ஆனால் செவரொட்டி வந்து நான் சாப்பிடல, எனக்கு அது பிடிக்காது. ஆனால் அது சாப்பிட்டா நல்லா பிளட் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சாப்பிடுங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு அம்மா. ஆமா அக்கா, நானும் அங்கதான் அக்கா போறேன். எங்க அந்த ஹாஸ்பிட்டல் போறீங்க? ஓகே, நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு இந்த மந்த் வந்து நான் வருவேன். ஸோ நீங்க வந்தீங்க அப்படின்னா என்னைய பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசுங்க. அப்புறம் முருங்கைக்கீரை சூப் வச்சு ரெகுலராக குடிங்க, பிளட் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக அதுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் அது முருங்கைக்கீரையுமே நான் ரெகுலராக குடிச்சிட்டு தான் இருந்தேன். அதுவுமே நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே கைஸ், இந்த கொஸ்டின் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு 6-7 கொஸ்டின் தான் இருந்தது. இதில் வந்துட்டு இதோட முடிஞ்சது. அடுத்து இப்போது பார்லர் போன வீடியோவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அப்புறம் வந்துட்டு என்னது அப்படின்னா, நம்ம பார்லர் போன வீடியோலையுமே கொஸ்டின் இருக்குல்ல, அதையுமே நான் ரீட் பண்ணுறேன். அதில் ஒரு 3-4 தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அக்கா டேட்டூ போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பார்லரில் வந்துட்டு பட்டர்ஃப்ளை பியூட்டி பார்லரில் டேட்டூ நம்ம வந்துட்டு அந்த பார்லருக்கு கொஞ்சம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க, டேட்டூ போடுவீங்களா அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு டேட்டூவும் போடுவாங்க. இப்போ வந்துட்டு போர்ட்ரேட் டேட்டூவுமே இப்போ போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு நம்ம இன்ஸ்டா பேஜ் தெரியும் அப்படின்னா அதில் செக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். இப்போ வந்துட்டு ஏதாவது ஃபோட்டோஸ் போடணும், உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இல்லை லவ்வர், இல்லை அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபோட்டோஸாவது போடணும், கம்மி ரேட்டில் போடணும் அப்படின்னா நீங்கள் பட்டர்ஃப்ளை பியூட்டி பார்லரை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுங்க, வெயிட் பண்ணுறோம். இது வந்துட்டு நான் லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் வந்து பேசியிருப்பேன். ஸோ எல்லாருமே வீடியோ ஏன் போடலன்ட்டு பார்க்குற எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இது வேறு ஆஃப் ஆயிடுது. ஸோ அந்த இதுக்கான ஒரு கொஸ்டின் தான். டெய்லி வீடியோ போடுங்க, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அந்த மாதிரி என் பாப்பா தான் சொல்லியிருக்கா. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவு வீடியோ போடுறேன். இனிமேல் வந்து வீடியோவாக இருக்கட்டும், லைவாக இருக்கட்டும், நம்ம ரெகுலராக போடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கேன். ஸோ லைவ் வந்துட்டு ஈவினிங் 6:30 to 7:30 நம்ம டெய்லி நம்ம சேனலில் லைவ் வரும். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாலேயுமே நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லாங் வீடியோ வந்துட்டு நான் வீட்டிலையே இருக்கிறதுனால எதுவுமே எடுக்க முடியல. என்ன வீடியோ வெளியில் போனாவது ஏதாவது எடுத்து போடலாம். ஸோ என்ன வீடியோ போடலாம் என்னன்றது எனக்கு தெரியலை. அதே மாதிரி டைமுமே எனக்கு டைம் இல்லைன்றதை விட நம்ம ரெடியானால் தானே வீடியோ எடுக்க முடியும். எங்கேயாவது போனால் தானே வீடியோ எடுக்க. வீட்டிலையே இருந்துட்டு என்னடா வீடியோ எடுக்கன்ற மாதிரி இருக்குது. ஓகே, நான் வந்துட்டு இனிமேல் ரெகுலராக ட்ரை பண்ணுறேன். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்னோடய ஹேரை பற்றி, முடியை பற்றி சொல்லியிருக்கிறது. முடி அழகாக இருக்குது அந்த மாதிரி. தேங்க்யூ. நான் வந்து இப்போது வெட்டிட்டேன். பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. என்னோடய லென்த்தே இப்போ வந்துட்டு இவ்வளோ தான் இருக்குது. மோஸ்ட்லி நான் வந்துட்டு எல்லா கொஸ்டினையுமே நான் கவர் பண்ணிட்டேன். மோஸ்ட்லின்றதை விட அந்த போஸ்ட்லேருந்து இப்போ லாஸ்ட்டு போட்ட வீடியோஸ் வேறு நம்ம வந்துட்டு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேனா அப்படின்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்ட் 1 இது வந்துட்டு ஒரு 18-19 மினிட்ஸுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2வாக வீடியோ கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் கொடுக்கலாம், அப்புறம் வந்துட்டு ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக என்ன வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நானுமே 1 by 1 சர்ச் பண்ணி ஒரு வீடியோவாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கெலாம் இவ்வளோ தான் கைஸ் ஆன்சர். எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இப்போது கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா, பை, டேக் கேர், லவ் யூ.